ப்ரிசர்வேஷன் மாடலில் கிளாக் டைப்பில் தான் இந்த கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த கிளாக்கில் நம்ம டைம் பார்க்கும்போது அந்த மெமரிஸும் கூட சேர்ந்து நம்ம கூட டைம் ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேவரட் பர்சன் கொடுத்த ரோசஸை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக இந்த 10 இன்ச்சஸ் ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியிருந்தோம். பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஐவரி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தோம். பிகாஸ் அப்போ தான் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா எடுப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து ஹாஃப் மூன் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளே அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இவங்க வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே கொடுக்கல, வெறும் நேம்ஸ் அப்புறம் வந்து ஒரு டேட் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நேம்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி சைனில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து கிளாக் நம்பர்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கிளாக் நம்பர்ஸ்லேயும் எல்லாமே ஃபிட் பண்ணக்கப்புறம் ஃபைனல் ரெசின் லேயர் வந்து கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீடல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். இந்த அவுட்புட்டை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. அண்ட் கஸ்டமரும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, ஜஸ்ட் வாவ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இந்த ரெசின் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ கிளாஸி ஃபினிஷில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ரெசின் ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். டாடா பை பை மக்களே.